ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீட்ல மட்டன் குஃப்தா செய்யறேன். அது நான் எப்படி செய்யறேன்ன்றது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 1/2 கிலோக்கு மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா கீமா மாதிரி நான் வந்து சாப் பண்ணிக்கிறேன். ஒரு 3 வாஷ் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அதுல மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மட்டன் கிரேவி மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அதே மாதிரி கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து பொடிசா 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், பொடிசா நறுக்கி அது இதுல சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஜார்ல போட்டு அது வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப நைஸாவும் நீங்க அரைக்க கூடாது, ஒரு மாதிரி கொரன்னு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போ அரைச்சி ஒரு பவுல்ல போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு உங்க கையில வந்து எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவிட்டு இப்போ இது வந்து பால் மாதிரி பிடிங்க. ஸோ உருண்டையா இப்போ குலாப் ஜாமுனுக்கு எல்லாம் நம்ம செய்யறோம் இல்லையா, அதே மாதிரி உருண்டை பிடிச்சி நான் ஒரு பிளேட்ல வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடாயிட்ட பிறகு இந்த பால்ஸ் எல்லாம் அதுல போடுங்க. ஸோ லோ ஃப்ளேம்ல வச்சு கோல்டன் ப்ரௌன் கலர்ல பாத்தீங்கன்னா நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இது. ஸோ ஒரு சைடு வந்து நல்லா வறுத்து, அதாவது கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி விட்டு இருக்கு. ஸோ அடுத்து அது ஆவற வரைக்கும் அடுத்த ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் போட்டுக்கோங்க. அதுல 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை, 1 பிரியாணி இலை போட்டுக்கிட்டு பொடிசா நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கிட்டேன். 3 வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கி அதுவும் இதுல சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் விட்டுருங்க. அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க, லைட் பிரவுன் கலர்ல ஆயிடும் வெங்காயம். இப்போ வந்து 3 பச்சை மிளகாய், 2 பழுத்த தக்காளி குட்டி குட்டியா நறுக்கி அதுவும் இதுல சேர்த்துக்கோங்க. 5 மினிட்ஸ் மூடி வச்சிருங்க. இப்போ ஓபன் பண்ணிட்டு இப்போ வந்து மசாலா இஞ்சி பூண்டு விழுது அது வந்து ஆட் பண்ணிட்டு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு பாத்தீங்கன்னா மட்டன் மசாலா அதுவும் கிரேவி இது ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ வறுத்து வச்சிருக்கிற இந்த பால்ஸ் இதுல போடுங்க. போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டுங்க. உங்களுக்கு எவ்வளவு கிரேவி வேணுமா, திக்கா வேணுமா, தண்ணியா வேணுமா நீங்க அதை டிசைட் பண்ணிக்கங்க. நான் 1/2 கிளாஸ் தண்ணி தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போ நல்லா கொதிகி வந்துடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா மேத்தி லீவ்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ட்ரை லீவ்ஸ் அது போட்டேன். ஸோ 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா சுவையான குஃப்தா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, எண்ணெய் எல்லாம் நல்லா தெருட்டி வந்திருக்கு. ஸோ எண்ணெய் நல்லா தெருட்டி இந்த மாதிரி வரணும். இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கார்னிஷுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ பார்க்கும்போது நாக்கு ஊறுது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் சாதமும் குஃப்தா குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.